பண்ண பிறகு எல்லாமே கிளியர் வச்சுக்கிறேன். அவங்களுக்கு தான் பிரச்சனை கிடையாது. நம்ம டாக்டர் எங்களுக்கே பார்த்துருந்தாங்க. என்னால எஸ் ஆகும் ஏப்படுங்களா வாங்க புரியுங்க சொல்லுங்க சார். மைக் 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 மைக். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வந்து டாக்டர் உதயசாந்தோர். நான் வந்து 2009 இருந்து கிரானிக் ஹீலிங்ல பேசிக், அட்வான்ஸ், சைக்கோதெரபி, சோல் ரியலைசேஷன், அராபிக் ப்ரோ, கிரியாசக்தி இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து 300-400 பேர் சேர்த்து விட்டுருக்கேன் கிரானிக் ஹீலிங்ல. நான் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து என்னன்னா சில நேரத்தில் ட்ரைனிங், நான் வந்து ட்ரைனிங், கன்சல்டிங், கோச்சிங் இந்த 3 ஏரியாவில் 18 வருஷமா 10 லட்சம் பேருக்கு மேலே ட்ரைனிங் கொடுக்குறேன். 5000 பேர் 10,000 பேர் இருக்கிற மிகப்பெரிய அரங்கெல்லாம் பேசியிருக்கேன். இன்டர்நேஷனல் ட்ரெயினர் கின்னஸ் ரெக்கார்ட் சொல்லிருக்காங்க. 3 உலக சாதனைகள் பண்ணியிருக்கேன். எனக்கு என்னன்னா ரொம்ப நாளாவே ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கு. எனக்கு அதாவது சீரம் தயாராக இருக்கும்போது குரு தோன்றுவார்கள் மாதிரி தான் நான் குருன்றதோட இந்த டீச்சிங் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. உண்மையாலுமே வெரி கிரேட்ஃபுல். அந்த ஹீலிங்ல நான் வந்து எதையும் கம்பேர் பண்ணல. அங்கே நடந்தது என்னன்னா சில நேரத்தில் பிஸியாக இருக்கும்போது பே பண்ணுவாங்க. 500, 1000, 2000 கொடுத்து நான் 50,000, 1 லட்சம் கொடுத்து மற்றவங்க ஹீல் பண்ண சொல்லுவேன். எனக்கு அது ஹீலிங்ல வந்து 100% மறுநாள் நல்லா இருக்கு, மறுநாள் வந்து திருப்பி கார்டு இதுக்கு இதாகிட்டு எனக்கு என்னன்னே தெரியல. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ரியல் சோர்ஸ் என்னன்னு என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது. இந்த 3 நாள் வந்து என் லைஃப்ல வந்து என்னுடைய மறு பிறவி எடுத்த மாதிரி நான் உணர்ந்தேன். சென்னையில் வந்து நான் வந்து திருவள்ளூர் பக்கத்தில், சென்னையில் வந்து 35 கிலோமீட்டரில் ஒரு 1 crore ஒரு வீடு கட்டியிருக்கேன். 1.5 கிரவுண்டில் ஒரு 4 பெட்ரூம் ஹவுஸில். பசங்க காலேஜ் போகிறதால அந்த வீட்டை வாடகை கூடாமல் நான் அப்படியே கெஸ்ட் ஹவுஸாக மாற்றிட்டு நான் சென்னைக்கு ராமபுரம் வந்து வாடகைக்கு வந்துட்டேன். அந்த வீடு ஐடியெல்லாம் வாடகைக்கு விடலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்களுடைய சாருடைய இதோட அங்கே வந்து மாதம் 1 கிளாஸோ 2 கிளாஸோ நான் இலவசமாக பண்ணுறதுக்கு ஆனால் எதுக்கு வந்து ஒரு 500 ஏக்கரில் ஒரு பெரிய லேக்கு, அந்த லேக் பக்கத்துலேயே ஒரு வீடு ஃபுல்லாக ஹியூமன் டிராஃபிக்கே இல்லாமல் ரொம்ப சூப்பரான ஒரு லொக்கேஷன். அந்த லொக்கேஷன் யார் வந்தாலும் வந்து யாரும் விரும்புவாங்க. அந்த மேலே வியூலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான பறவைகள், செடிகள், அந்த இயற்கையெல்லாம் உண்மையாலுமே சென்னையில் இப்படி ஒரு இடம் இருக்கான்ற மாதிரி ஒரு இடத்த சூஸ் பண்ணி நான் அந்த வீடு கட்டியிருக்கேன். அங்கே வந்து மெடிடேஷன், ஹீலிங்லாம் வந்து அழகாக பண்ணலாம். அதை வந்து நான் அடுத்தது வந்து ட்ரைனிங்கில் இருக்க எனக்கு நடக்கிற ஒரே சவால் சார், எனக்கு ஒரு கைட் பண்ணணும். நான் ரொம்ப கமிட்டடாக, ரொம்ப சின்சியராக, உணர்வுபூர்வமாக தான் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு திடீர்னு நல்லா ஹைக்காக திடீர்னு ப்ரோக்ராம் இருக்க மாட்டேது. என்னுடைய 18 ஆண்டுகள்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்படி தான் இருக்கு. ஆனால் இப்படி தான் இருக்கு, ஆனால் வளர்ந்துட்டு தான் இருக்கேன். நான் கன்சிஸ்டண்டாக குரோ ஆகிறதுக்கு எனக்கு வந்து என்ன தடையாக இருக்குன்னு எனக்கு தெரியல. அதை வந்து எனக்கு யூட்டிலைஸ் பண்ணி இந்த என்னுடைய பாட்டு வந்து வைலட் ஃப்ரேமில் இன்னும் அழகாக கொண்டு போய் தமிழ்நாடு முழுவதும் 11 கோடி, உலகம் முழுவதும் 11 கோடி தமிழர்கள் இருக்காங்க. 8 கோடி தமிழ்நாடு முழுவதும் இந்த வைலட் ஃபீலிங் கொண்டு போகிறது நானும் ஒரு கருவியாக இருக்குன்னு ஆசைப்படுறேன். நம்ம நல்லது நல்லா செய்ய நம்ம நினைச்சுதான் வரும் சார். உங்களுக்கு குலாப்ஸ் தான் போச்சு சார் இல்லையா? ஸோ டிவைன் ஃபேஸ் சொல்லுங்க, ப்ராஸ்பரிட்டி சொல்லுங்க, டிவைன் ஃபேஸ் ஃபார் த மணி, டிவைன் ஃபேஸ் ஃபார் ஆல் த கஸ்டமர். யூ ஸ்டார்ட் வித் எனி ப்ராப்ளம் யூ கால் them, they will tell you. Thank you so much. இந்த மாதிரி நம்ம ஷேர் பண்ணோம் சார். நம்ம எவ்வளோ ஷேர் பண்ணால் அதுவும் என்ன ப்ரோக்ராம் பண்ண மாட்டோம் எனக்கு திரும்பி வரும். இதுதான் நான் எவ்வளோ பேர் டீச் பண்ணும்போது இறைவன் எனக்கு இன்னும் கொடுப்பாரு. இறைவன் கொடுக்க தான் நானும் நல்லா செய்வேன். நானும் நிப்பாட்டினேன், நின்றோம். மஸ்ட் ஃப்ளோ, மஸ்ட் ஃப்ளோ. ஓகே, தேங்க்யூ. நான் வந்து 2018 நான் பிடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். 18 சார் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 70% வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இப்போ ஃபாலோ பண்ணனுடைய நோக்கம் வந்து எனக்கு வந்து நல்லா தெரியுது. டெய்லி நான் அதை டெய்லி எல்லாமே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அது சொன்னனுடைய விளைவு நான் சார்கிட்ட வந்து ஒரு தடவை கேட்டேன். என் பிள்ளைக்கு வந்து கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகி
ஒன்று வந்து நான் திருப்பி சார் இங்கே வந்துருக்கும் போது கோயம்புத்தூர் வந்துருக்கும் போது நான் கேட்கும் போது ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு நீ போய் கேளு. ஆமாம் குழந்தை உருவாயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க. உருவாயிடுச்சு சொன்னீங்க, செக் பண்ணி பார்த்து சொன்னீங்க. சொன்னதுக்கப்புறம் நான் என் பிள்ளைகிட்ட போய் கேட்குறேன், சொல்லவே மாட்டேங்க. அப்போ எனக்கு அவங்களுக்கு எனக்கு ஒரு 2 மாதம் பிரச்சனை, பேசவே இல்லை. அப்போ அவங்களாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி குழந்தை உருவாயிடுச்சு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு பேச்சு. ரெண்டாவது ஒரு இப்போ வந்து 2023 இப்போ ஒரு பேச்சு வந்து 9 மாதம் ஆகுது. இப்போ 2 குழந்தை அந்த குழந்தை கிடச்சிருக்கு. அதுபோக பிவிஹெச் ஃபாலோ பண்ணிட்டு வந்தனால என்னுடைய உடல்நலமும் நல்லா இருக்குது, மனநலமும் நல்லா இருக்குது. இப்போ சில பிரச்சனையும் வெரி குட். அவர் வந்து அந்த கிளாஸ் இங்கே போட்டு இதான் பண்ணிட்டேன் சார் சொல்ல மாட்டேன். சொல்லுங்க. இந்த மணி பேக்கிங்கில் வந்து நான் வந்து எப்போவுமே வச்சுருக்கிறேன். மணி பேக்கிங் சார் எப்போ உருவாக்கிட்டு அது வரைக்கும் அது வச்சுருக்கிறேன். இந்த பணம் எனக்கு வரக்கூடிய பணம் தான் நான் இதில் வச்சு எடுத்து தான் நான் மொத்தமும் கொடுக்குறேன், மற்றவங்களுக்கும் கொடுக்குறேன். எனக்கு பணம் வந்தாலும் நான் இதில் வச்சு கொடுக்குறேன், அது நன்றின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால் வந்து எனக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தது, அதில் வந்து இப்போ எல்லாமே தீர்ந்துட்டு வருது. இதில் பணம் வச்சு எடுத்து கொடுக்கும்போது எங்களுக்கு இது வரைக்கும் பணம் இல்லைங்கிற எனக்கு என்னுடைய நண்பருக்கு தெரியும், பாலசுந்தரம் இருக்காருங்க, அவருக்கு தெரியும் நான் எவ்வளோ சிரமத்தில் இருந்தேன்னு. அப்போ இந்த மணி பேக்கில் வந்து காசு எடுத்து வைக்கணும். இன்றைக்கி வந்து நான் வந்து எனக்கு இந்த காசு இருந்துகிட்டே இருக்குது, இந்த பேங்க் காசு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு ஒரு நல்ல இதை வந்து அதை பணத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். பணம் வந்துட்டே இருக்கோ, திரும்பி எடுத்துக்கிட்டே இருக்கோ, திரும்பி வந்துட்டே இருக்கோ. அதனால இதை